அஸ்ஸலாமு அலைக்கும். பொருளின் பங்குதாரர் 3 பேர். உன்னுடைய பொருளுக்கு 3 பங்குதாரர்கள் இருக்கின்றனர். முதலாவது பங்குதாரர் தக்தீர் என்னும் விதியாகும். அது தன்னுடைய பங்கை கொண்டு போவதில் எதனையும் எதிர்பார்க்காது, நல்லது கெட்டது பாராமல் அனைத்தையுமே அது கொண்டு போயிடும். ரெண்டாவது பங்குதாரர் யாருன்னா உன்னுடைய வாரிசுக்காரர்கள். அவர்கள் நீ மரணம் அடைவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் நீ மரணமானவுடன் அவர்களின் பங்கை எடுத்து சென்று விடுகிறார்கள். மூணாவது பங்குதாரர் நீதான். உனக்கு சக்தி இருந்தால் 3 பங்குதாரர்களில் முதல் 2 பங்குதாரர்களை விட தாழ்ந்தவனாக இயலாதவனாக ஆகிவிடாதே என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறுறான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா யுஹிப்பூன். நீங்கள் விரும்புகின்ற பொருளிலிருந்து செலவு செய்யும் வரை நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளான். எனவே எல்லாவற்றையும் விட எனக்கு பிரியமான பொருளை முற்படுத்தி வைத்து எனக்காக நான் சேமித்து வைத்து கொள்கிறேன் என்று கூறினார்கள். 3 பங்குதாரர்களில் இயலாதவனாக ஆகிவிடாதே என்பது தான் இதனோட கருத்து என்னென்னா, எவ்வளவு முடியுமோ அந்த அளவு நம்மளோட மறுமை வாழ்விற்காக சேகரித்து வைத்து கொள்ளணும். அதாவது நம்ம தான தர்மங்களை செய்யணும். அவ்வாறு இல்லைன்னா விதி நம்மளை மிகச்சிடும். நம்மிடம் இருந்த பொருள்களை நம்மளை விட்டு போய் வீணாகிவிடக்கூடாது. அல்லது நீ இறந்த பின் மற்றவர்களுடைய வசத்தில் நம்மளோட பொருள் அகப்பட்டு கொள்ளணும். பிறகு யாருக்கும் நம்மளை பற்றி விசாரிக்க கொண்டிருக்க மாட்டாங்க யாருமே. மனைவி, மக்கள், கூட்டு குடும்பத்தில் உள்ளவங்க கூட அனைவருமே சிறிது காலம் அழுது விட்டு பிறகு மௌனமாகிடுவாங்க. இறந்து விட்டவருக்காக கொஞ்சம் தான தர்மம் செய்வதும் அவரை நினைத்து பார்ப்பதும் கூட மிக குறைவாக ஆகிடும். ஒரு ஹதீஸில் மனிதன் என்னுடைய பொருள் என்று கூறுகிறான். உண்மையில் அவனுடைய பொருள் என்பது அவன் சாப்பிட்டு முடித்த உணவும் உடுத்தி கிழித்த ஆடையும் தான். அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்த தனக்காக தான தர்மம் செய்து சேமித்து வைத்து கொண்ட பொருள் தான் ஆகிய 3 தான். எனவே இவை தவிர மீதியுள்ள அனைத்தும் பிறருடைய பொருளாகவும் பிறருக்காக அதனை இவன் சேகரித்து வைக்கிறான் என திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அள்ளியிருக்கிறாங்க. மற்றொரு ஹதீஸில் உங்களில் தன்னுடைய பொருளை விட தன்னுடைய வாரிசின் பொருளை விரும்புகிறவர்கள் யார் என்று கேட்டாங்க. அதற்கு சஹாபாக்கெல்லாம் யார் ரசூலுல்லாஹ், தன் பொருளை விட பிறர் பொருளை அதிகம் விரும்புவர் எவர் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பொருள் என்பது தான தர்மங்கள் செய்து முற்படுத்தி வைத்தது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனை உலகில் விட்டு செல்கிறாரோ அது அவருடைய வாரிசின் பொருளாகும் என பதில் சொன்னாங்க. எனவே நம்ம இந்த உலகத்தில் இருக்கும் வரை நம்மளால் முடிஞ்ச வரை நமக்கு பிடிச்ச பொருளாக நம்ம தான தர்மம் செய்திருக்க எல்லாம் அல்ல.